ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஜுக்வெஸ்ட். எஜுக்வெஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், உங்களுக்கு நல்ல லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம். Courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹெல்த்தி ஃபுட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து நம்மளோட அகத்திப்பூ. நம்ம வந்து அகத்திப்பூ, அகத்திக்கீரை அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம வாழ்க்கையில். ஸோ அதெல்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீர்ந்துடும். நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து கீரை சாப்பிட்ணுன்னு சொல்லி நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, நம்ம டீச்சர்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா அது நமக்கு பிடிக்காது, கசக்கும், அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஆனால் இதையெல்லாம் சாப்பிட்டா அதுக்கான நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் கண்டிப்பாக இதை நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. இது வந்து ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒன்று. அகத்திப்பூ வந்து பார்க்குறக்கு ரெட் கலரில் இருக்கும். ஆனால் வந்து அதை வந்து அந்த நரம்பு எடுத்துகிட்டு அதை பாயில் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா அது வந்து வயலட் கலரில் வந்துடும். அது வந்து ரொம்ப இருக்கிறதுலேயே எல்லாத்தோட அதிகமாக அதில் தான் வந்து மருத்துவ குணங்கள் இருக்குது. அதில் இருக்கிற மருத்துவ குணங்கள் வந்து ஒரு எல்லையே அளவில்லாத அளவுக்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அகத்திப்பூ சாப்பிட்டோம்னா சிகரெட், பீடி இது எல்லாத்தையும் நம்ம குடிக்கும்போது நம்ம உடலில் ஏற்படுற சூடு, பித்தம் இது எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக அகத்திப்பூ வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா 15 கிராம் அளவிற்கு அகத்திப்பூ எடுத்துக்கங்க. அதை வந்து நீரில் போட்டு நல்லா கஷாயம் செஞ்சு அதோட பால், நாட்டு சர்க்கரை சேர்த்து குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீரிழிவு நோய் இல்லை நீர்க்கடுப்பு இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சரியாகும்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து இதே பூ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப உடம்பு சூடாக இருந்துச்சு அப்படின்னா, ரத்த அழுத்தம் ப்ளட் ப்ரெஷர் இந்த மாதிரிலாம் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பூவை சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ப்ளட் ப்ரெஷர் வந்து நார்மலாகிடும். உங்களுக்கு கண் சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து இந்த அகத்திப்பூ வந்து தீர்க்கும். அது மட்டும் இல்லாமல் அகத்திப்பூ வந்து நார்மலாக வந்து சந்தையிலேயே விற்பாங்க. இப்போது இவ்வளோ கிராம் வந்து 10 ருபீஸ் 20 ருபீஸ்னு விற்பாங்க. நம்ம ஆக்சுவலாக அதை வாங்கும்போது இது என்னடா, இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஆனால் அதை வாங்கி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளட் சம்மந்தமான ஏதாவது இருந்தாவோ எல்லாமே சரியாயிடும். உங்களுக்கு ப்ளட் லெவலை கூட இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு நல்லதுங்க. இது வந்து அது சீக்கிரமாக கிடைக்கக்கூடாத ஒரு பொருள் வந்து சீக்கிரமாக கிடைக்காது. இப்போ நார்மலாக வந்து ஒரு கீரைன்னு கேட்டிங்கன்னா கூட கிடைக்கும். ஆனால் இந்த பூவெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. எங்கேயாவது ஒரு வீட்டில் தான் மரம் இருக்கும். கீரைனா மேக்ஸிமம் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ பூ அப்படின்னா அது சீக்கிரமாக மழை பெஞ்சால் கொட்டிடும். அதனால அது சீக்கிரமாக கிடைக்காது. ஸோ உங்களுக்கு கிடைச்ச வரையிலும் இந்த அகத்திப்பூவை வந்து ஈஸியாக யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி அதோடய பெனிஃபிட்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. குழந்தைகளுக்கு வந்து இது கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. தேங்க்யூ ஸோ மச்.